அந்த கால தாத்தாவிடம் போய் நின்றாள் இந்த கால எல்கேஜி பேத்தி. தாத்தா தாத்தா ஒரு கதை ஒண்ணு சொல்லு. சொல்றேன்டா செல்லம். மடியில் தூக்கி வைத்தபடி சொல்ல ஆரம்பித்தார் தாத்தா. ஒரு ஊர்ல ஒரு முயலும் ஆமையும் இருந்துச்சான். ஒரு நாள் ரெண்டுக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சான். கேட்டதும் குறுக்கிட்டு விட்டாள் பேத்தி. போ தாத்தா, முயலுக்கும் தானே போட்டி வரும். எங்கேயாவது முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வருமா? மடியிலிருந்து எகிரி குதித்து ஓடிவிட்டாள். சரியான மக்கு தாத்தா, கதையே சொல்ல தெரியல. சரிதான், பழமரபு கதைகளுக்கு மறு வாசிப்பும் தேவைப்படுகிறது. அடுத்த நாள் காலையில் அந்த எல்கேஜி பேத்தி பள்ளிக்கு பரபரப்பாக கிளம்பினா. பெரிய புத்தக பையை எடுத்து தரையோடு தரையாக தரதரவென்று இழுத்துக்கொண்டு தாத்தாவிடம் வந்து நின்னா. தாத்தாவை பள்ளிக்கூடத்துக்கு அவசரமா கிளப்புனா. கிளம்பிய மக்கு தாத்தா சொன்னாரு, நீ என்னுடைய செல்ல குட்டியான், உன்னோட புத்தக மூட்டைய நான் இந்த தாத்தா சமந்து வருவனா, நீ என்னோட கூட நடந்தே வருவியான். சமத்து குட்டி இல்ல. மறுகணமே மறுத்தாள் பேத்தி. நீ ஒண்ணு என்னோட பையெல்லாம் தூக்கிட்டு வர வேணாம், சுமந்துக்கிட்டு தெரிய வேண்டாம், ரொம்ப கனமா இருக்கும், அதை நானே சுமந்துக்கிட்டு வர்றேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம், வீண் சிரமம்? என்னோட சுமை என்னோட. வசனம் பேசியபடியே அந்த பெரும் பையை முதுகில் மாட்டிக்கொண்டால் சுமந்து கொண்டாள். பொறுப்பான பேத்தியின் இந்த பெரும் பொறுப்பான செயலை கண்டு ஆச்சரியப்பட்டு போய் கண்கலங்கியே விட்டார் தாத்தா. இந்த தலைமுறை குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்குதுங்க பாருங்க. பேத்தியின் பிஞ்சு கரங்களை பற்றியபடியே, சரி கிளம்பலாமா, நேரமாச்சு அப்படின்னு கிளம்பிய மக்கு தாத்தாவை தடுத்து நிறுத்தி ரெண்டு கையையும் மேல அப்படியே நீட்டியபடி சொன்னாலாம் அந்த சுட்டி பேத்தி. சரி, இப்ப நீ தூக்கு. எப்படி நம்ம மக்கு தாத்தா சுட்டி பேத்தி கதை? என்னுடைய அன்றாட ஜெபமும் இதுதான். இறைவா, என் சுமையை நானே சுமக்கிறேன், என்னை நீ தூக்கிக்கொள். விடுமுறை நாட்களில் வேடந்தாங்களாக மாறிவிடுகின்றனர் இந்த தாத்தா பாட்டி வீடுகள் பேரன் பேத்திகளின் வரவால். 1000 புத்தகங்களை கொண்ட நூலகத்திற்கு சமம் தாத்தா பாட்டி இருக்கின்ற வீடு. தாத்தா பாட்டிகள் சொல்லும் கதைகளில் பெரும்பாலும் யாரும் சாகிறதில்லை. இந்த தாத்தா பாட்டிகள் எல்லாம் செத்து போன பிறகு வரவிருந்த ஒவ்வொரு கதையும் செத்து போய்விட்டதே. நினைவில் கொள் மனிதா, உன் வீட்டில் வயதானவர் ஒருவர் இருந்தால் வைரம் இருப்பதற்கு சமம்.